தீர்ப்பு என்ன தீர்ப்பு? நடந்தது நடந்து போச்சு. 1000மோ 2000மோ அபராதத்தை கட்ட சொல்லி விவகாரத்தை முடிச்சு விடுங்க. என்னையா புரியாம பேசுறீங்க? அபராதம் மட்டும் சரியாயிருமா? அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது? உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆனா சும்மா விடுவீங்களா? நீ சும்மா சங்கர்லிங்கம், சொல்லுங்க. நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். மைனர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா நியாயமாவும் இருக்கு, நல்ல முடிவாவும் தெரியுது. ஐயா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. மைனரை தாலி எடுத்து கட்டுங்க. இதான் தாலியா? நேத்து வசூலுங்க. நேத்துக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்னை ஆள வேற காணோம். எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயில்கள் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நம்ம ஆளுகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாலியை அறுத்துறாதீங்க. ఏమండి బాగున్నారా? బాగలేదండి. కంగారు పడకండి, నేను ఉన్నాను. ఇక్కడ రారా గంగారు కొడుకు. అనుమారు వాళ్ళ మరి ఇది ஒண்ணு. ఏమయ్యా, ரோட்ல உருண்டு 5 பைசாவும் 10 பைசாவும் வாங்கி பொங்கி போட்டா நல்லா தின்னு போட்டு கண்ணங்காதெல்லாம் பெருக்கானுக்குங்கிற மாதிரி வீங்கி இருக்கா. அவகிட்ட உனக்கு தெலுங்கு பேச்சு, ஏன் தமிழ் பேச மாட்டியா? చెప్పలేదు. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க. கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. ஏண்டா நான் இன்னைக்கு நீ ரோட்ல உருள போல? ரோடா அது சரலிக்கல போட்டு காய்ச்சி மேல குத்துது. அப்படிங்களா? இந்த ஊர் முனிசிபாலிட்டிலையும் பஞ்சாயத்து போர்டுலையும் சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர் ஊத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சை எடுத்துட்டே போறீங்களா? 3 ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய். எங்க உண்டா? அனாவசியம் பேசாதீங்க. என்ன சக்கரத்தில் நீக்கிருங்க. என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தான். அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? வாய மூடுறா. தம்பி, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். ஏங்க, நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே. இல்ல, கோயில்ல சண்டை போட்டதை பார்த்தேன். அதை பாராட்டதான் கூப்பிட்டேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. உன்னை யாரு சொன்னாங்க? அவர ஓ, இந்த வெள்ள மீசமலரா? கிழவனுக்கு யோகம் தான். கொன்னுடுவேன். அவரு இல்லடா, அவரு. யாருங்க அவரு? பாஞ்சி வந்து பானையை தட்டி பந்தத்தை கையில எடுத்து பம்பரமா சுத்தி பந்தாடினாரே அவரு. அநியாயத்தை பார்த்த உடனே வந்த கோபம், அதை தட்டி கேட்ட அவரோட வேகம் சூப்பர். அண்ணே அண்ணே, எங்க அண்ணே இருக்கீங்க? இத கேக்குறப்போ எனக்கே தலை சுத்துன்னு சுத்துது. என்ன? ஏய், நீ அவரை பாப்பியா? பாக்கணுமா? பார்த்தா நான் அவரை பாராட்டினத சொல்லு. நான் என்ன அடுப்பா உதுறேன்? என்ன நெருப்பால அடிக்குது? ஆமா, இது என்ன ராகம்? அக்னி ராகம். அக்னி ராகமா? அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத வேலை. அது போகட்டும். காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமே, அத பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? கல்யாணம் பண்ணி வச்சோன்னு பேசிக்கிறாங்க. அண்ணே, பக்கத்துல பாடஞ்ச கிணறு இருக்கான்னு பாருங்க. ஏன் தள்ளி விட்டுலாம். இதோ பாத்துறேன். ஏய் அண்ணே, அரடே வாடா மைக்கு. இவன் தியேட்டர்ல வேலை செய்யறவன், ஜனங்களோட ஒன்றி பழகுறவன். இவங்கிட்ட கதை தெரியும். ஏண்டா, அந்த காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமே, அத பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? எல்லாருக்கும் வருத்தமாண்ணே. ஏன்? வாய்க்கு ருசியா ஒரு சாப்பாடு போச்சுன்னு வருத்தப்படுறாங்க. ஓ, இவ்வளவுதானா? ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சோற போட்டுருவோம். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? நம்ம பிரசிடண்ட் பொண்ணு கீதாவுக்கு. கீதாவா? இதுல அவளுக்கு என்ன சந்தோஷம்? அநியாயத்தை அதிட்டு கேட்டவங்க தைரியம் ரொம்ப பிடிச்சு போச்சான். அப்படின்னா கல்யாணத்தை நானே நடத்தி வச்சிருப்பேனே. எது? அவன் தியேட்டர்ல வேலை பாக்குறவன், அதான் சும்மா ரீல் விடுறான் தம்பி. நீங்க வேற என்ன? அவன் நம்ம கூட இருக்கிறவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். ஆமா, கீதா வேற என்ன சொல்லுச்சு? அண்ணே, வாங்க தனியா போய் பேசுவோம். பரவாயில்ல, இங்கேயே பேசலாம். இந்த பொடி பசங்க மட்டும் பேசக்கூடாதுண்ணே. வாங்க.
ஒரு பொடிப்பைய நம்மள பொடிப்பையங்கிறான். இதை எப்படியே விட்டோம் கதை கந்தலாயிடும். அவனை கவுத்துடணும். யோசிக்க ஒரு ராகம் வாசி. இதோ டேய் மைக்கு உள்ளத சொல்லு, என்ன நடந்துச்சு? அண்ணே அந்த அக்கா நீங்க பிறந்த நேரம், நாலு, நட்சத்திரம், ராசிலாம் கேட்டாங்க. நீ சொன்னியா? உங்களை கேட்காம சொல்லுவேனா? அதான் நான் பார்த்தேன். வேணும்னா சொல்லுங்க, சொல்லிடுறேன். டேய் இந்த லக்னம் சொல்றது ராசி சொல்றதெல்லாம் இங்க வச்சுக்காத. போனோம் பார்த்தோம் பேசணும், அத்தனை நிறுத்திக்கணும். புரியுதா? போ. நல்ல பொண்ணு யோசிச்சு சொல்லுங்கண்ணே. நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். வேலை பாரு போ. அப்ப சொல்ல வேணாங்கிறீங்க. அட போடாங்கிறேன். இதான் பொண்ணு. இதான் பொண்ணு. அது இல்ல இது. அதான பார்த்தேன். இத பேய் பிடிக்கிறதாவது நாய் கூட பிடிக்காதே. எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு. ஒரு நேரத்துல சிரிக்குது, ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொருவுது, ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது என்னன்னு பாருங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. யாராவது மடச்சாம்பராணி இதை முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அடிச்சுக்காதீங்க. ஓஹோ அடிச்சுக்காதீங்க. ஆரோ தக்கணும். வேணாம். இத அது போக்கில் விட்டுதாங்க பிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இத நான் அடிக்கடி சந்திக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா? ஆமாங்க பொண்ணாச்சே. எது கேட்டீங்க? இல்ல அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இந்தாங்க. அத நான் வாங்க மாட்டேன். ஏங்க? நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசாவுக்கும் பழைய கஞ்சிக்கும் தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால. அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கார நம்மள சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போங்க. ஆமா முடிவு எடுப்பா. அப்ப நான் வரட்டுங்களா? ஆமா வரணுமா? வச்சா வரட்டுங்களா? டேய் மறைக்காதரா, சொன்னா கேட்ற. டேய் வர்றேங்க, வர்றேன். ஏய் வர்றேன். வாங்கண்ணே. அங்க பாருங்க. யாரு பேர் கரிச்சன? சிவா, சதய நட்சத்திரம். அவருக்கு எந்த குறையும் வராம தீர்காயுசா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. பாத்தீங்களா, அந்த பொண்ணு உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கு. அந்த பொண்ணு மேல போய் கோவப்பட்டீங்களே. சிவா 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 சிவா. சிவா பாத்தியா என்ன தனிமையில் இனிமை காண்கிறீர்? கதையா, கவிதையா, கட்டுரையா? அச்சே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஓ, இப்பெல்லாம் அந்த லெவலுக்கு போயாச்சா? அத விடுறா தலைவரே. ஊருக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க, அது உண்மையா? என்ன பேசிக்கிறாங்க? பிரசிடன்ட் பொண்ணு இருக்காளே, அவ ஒரு மாதிரி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. முந்தானத்து ஒரு பையன் அவளை பார்த்து பல்ல இழிச்சிருக்கான். செருப்பு எடுத்து பல்லார அடிச்சிட்டா. நீங்க கூட அந்த பொண்ணை பார்த்து பல்ல எலி செருப்பால் அடிப்பா. இந்த பாரு, மத்தவங்களுக்கு அந்த பொண்ணு எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிற, அவன் மேல கோவப்பட மாட்டாங்க. அப்படி கோவப்பட்டு உன்னை திட்ட வச்சுட்டா எங்களுக்கு என்ன செய்வேன்? உன்னால முடியாது. அப்படி அவளை நாங்க திட்ட வச்சுட்டா எங்களோட டீ கடை கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறியா? கடை எவ்வளவு இருக்கு? என்ன 9 ரூபா 35 பைசா. இவ்வளவுதானா? 100 கடையில் வச்சிருக்கோம். அடைச்சிடுவார். போடா, அண்ணன் இன்பக்கனா காண போறாரு. டேய், நம்ம தலைவரும் அந்த பிரசன்ட் பண்ண ஒண்ணு சேர்ந்தா நாம வாழ முடியாது. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர விடாம பிரிச்சாதான் நாம வாழ முடியும். இல்லன்னா டீ காபிக்கே லாட்டி அடிக்கணும். அதனால அவங்க வந்தா அவன் வாய்ஸ்லயே நான் காதல் வசந்த பொழியிறேன். மானே தேனே மயிலே பாலே இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா லவ் டெவலப் ஆயிட்டே போகும். கட் பண்ற மாதிரி நாயே பையன் திட்றா அப்படிங்கிற. வரட்டும். டேய் வரடா, ஆரம்பி.
அந்த பிரசிடண்ட் பொண்ணு இருக்காளே, அவன் மூக்கும் அவ வாயும். அவ பிரசிடண்ட் பொண்ணு, அவ நல்ல ரெட்டியாவோட பண்ணு மாதிரி, ஆளும் மூஞ்சியும் முகக்கட்டையும். அந்த பொண்ணு மனுஷன் விரும்புவானா? பேய் பிசாசு முண்டம். டே, அவ மூக்கு இருக்கே கிளி மூக்கு மாதிரி, கண்ணு இருக்கே ஆந்த மாதிரி, வாய் இருக்கே வாத்து மாதிரி. சொந்த ஊர் என்ன வேடந்தாங்களா? பொண்ணுன்னா அடக்க ஒடுக்க வேணும். இவகிட்ட ஒண்ணுமே இல்லையே, நடக்கவும் தெரியல ஓடவும் தெரியல. எப்படித்தான் பிறந்து வளர்ந்தாலும் இவ இருக்கிற ஊரு நமக்கு அசிங்கமா இருக்குடா. கொளித்து விட்டுருக்கேன், எரிய போதுப்பா.